குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழியாக சமஸ்கிருதம் இருந்துச்சு. ஆனால் மக்களுடைய பேச்சு மொழியாக பிராகிருதம் தான் இருந்துச்சு அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது. ஸோ அலுவலக மொழியானது சமஸ்கிருதம் தான். ஈவன் கல்வெட்டுகள்லையுமே சமஸ்கிருதத்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய முறை இருந்துச்சு. இவங்களோட காலத்தில் தான் நிலப்பிரபுத்துவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் சர்மா சொல்லியிருப்பார். பஹார்பூர் செப்பேடு, ஆக்சுவலாக குப்தர்கள் காலத்துடைய பஹார்பூர் செப்பேடு என்ன சொல்லும்னா, அரசர் தான் நிலத்துடைய ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லும். உஸ்தபாலா அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அவர் மாவட்டத்துடைய நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஹர்பூர் செப்பேடு 2 விஷயத்த சொல்லும். அரசர் தான் நிலத்துடைய ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லும். உஸ்தபாலா அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார். அவர் நிலப்பரிமாற்றத்துடைய தொடர்பான ஆவணத்தை பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் நல்ல சிறப்பாகவே இருந்துச்சு. அதனால இவங்களுடைய காலத்தை செவ்வியல் காலம் அப்படின்னும் சொல்லுவோம். உலோகத் தொழில் வந்துட்டு சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மெக்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான். இன்னைக்கு வரைக்குமே மெக்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு துருப்பிடிக்காம தான் இருக்குது. ஜல நிர்கமா தண்ணீர் தேங்குறத தடுக்கக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சுன்னு அமரசிம்ஹருடைய குறிப்பு சொல்லுது. அமரசிம்ஹர் யாரு அப்படின்னா 2வது சந்திரகுப்தருடைய 9 அதாவது நவரத்தின அவைகள், அதாவது 9 பேர் இருக்கக்கூடிய ஒரு அவை இருந்துச்சு, நவரத்தின அவை அப்படின்னு. அதில் அமரசிம்ஹர் அப்படிங்கிறவர் அகராதியல் ஆசிரியராக இருந்திருப்பார். அவர் ஜலநிர்கமா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. நாரஸ்மிருதி அப்படிங்கிற நூலில் பந்தியா கரா அப்படின்னு 2 அணைகள் இருந்ததாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நாரஸ்மிருதி நூலில் இருக்கக்கூடிய பந்தியா அப்படின்னா வயல்களில் வெள்ளங்கள் வராமல் பாதுகாக்க. ஸோ இப்போ மழை காலத்தில் வயலில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வயலை பாதுகாக்கிறதுக்காக இருந்த இடம் தான் பந்தியா. கரா அப்படின்னது பாசன வசதிக்காக, ஸோ தண்ணி பயிர்களுக்கு செல்றதுக்காக கரா பாசன வசதிக்காக இருந்துச்சு. ஸோ இப்படி 2 அணைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாரஸ்மிருதி பதிவு செஞ்சுருக்கு. குஜராத்துடைய கிர்னார் மலையோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுதர்சனா ஏரி மிகவும் புகழ் பெற்றது. அதாவது குஜராத்துடைய கிர்னார் அப்படிங்கிற மலைக்கு அடிவாரத்தில் சுதர்சனான்னு ஒரு ஏரி இருக்குது. இது குப்தர்கள் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற ஒரு ஏரி. இவங்க பயன்படுத்தின உலோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு, தங்கம், ஈயம், தாமிரம், தகரம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம்.